வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காவிரி நீருக்காக திமுக அரசு எந்தவித குரலும் கொடுக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. விவசாயிகளை பற்றி கவலைப்படாத திமுக அரசு எனவும் விமர்சனம். ஆனால் இந்த விடியா திமுக முதலமைச்சர் இன்றைக்கு இந்த விவசாயி மீது அக்கறை இல்லாத, தமிழ்நாட்டு மேல அக்கறை இல்லாத, எவ்வித குரலும் கொடுக்கல நீருக்கு. ஆனால் நான் ஏற்கனவே அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நாளை முதல் ஊரக பகுதிகளிலும் விரிவாக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சீமானுக்கு அடுத்தடுத்த தேர்தல்களில் இன்னும் அதிகமாக மக்கள் பாடம் புகட்டுவர். முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்த சீமானின் விமர்சனத்திற்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. இன்னும் அடுத்தடுத்த தேர்தலில் அவர் வாய்க்குழுப்பிற்கு மக்கள் இன்னும் அதிகமான பாடத்தை கற்பிக்க தயாராக இருக்கின்றார்கள். அதிமுக தலைமையிடம் புகார் அளித்த கட்சி நிர்வாகியை ஆபாச வார்த்தைகளால் வசைபாடிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. செல்போனில் பேசிய ஆடியோ இணையத்தில் வைரலானதால் கட்சி நிர்வாகிகள் இடையே சலசலப்பு. தினகரனுக்கு போயிட்டியாடா நாய்? 21 போனாங்க. நாய் என்ன என்கிட்ட வேலைக்கு கேட்கிற, வேலைக்கு வர முடியாது. உங்ககிட்ட யார் வேலை கேட்டது? உங்ககிட்ட யார் வேலை கேட்டது? நீ தானே கேட்ட. யாரு கேட்டது? உங்ககிட்ட எல்லாம் வேலைக்கு கேட்கலங்க. உங்ககிட்ட வேலை கேட்டதுக்கு நாங்க என்கிட்ட வேலை கேட்டான். யாரு கேட்டது? நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் இன்று இசைஞானி இளையராஜாவின் பிரம்மாண்ட இசை கச்சேரி நந்தனம் YMCA மைதானத்தில் மாலை 6:30 மணிக்கு தொடங்குகிறது. இளையராஜாவின் இசை கச்சேரிக்கு வருபவர்களுக்கு கட்டணமில்லா மெட்ரோ பயணம். பேடிஎம் இன்சைடர் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டும் சிறப்பு சலுகை. சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு கலக்கிய விழிப்புணர்வு ஃபேஷன் ஷோ. மாடல்களை மிஞ்சும் அளவிற்கு நவீன ஆடை அணிந்து நளின நடை போட்டு ரேம்ப் வாக். சென்னை அண்ணா நகரில் கோலாகலமாக 3வது வாரமாக நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. திரை இசை பாடலுக்கு குத்தாட்ட போட்ட இளைஞர்கள். கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண குவிந்த சுற்றுலா பயணிகள். கடந்த சில நாட்களாக வெறிச்சோடி காணப்பட்ட கடற்கரையில் இன்று அலைமோதிய கூட்டம். ஈரோடு கொடிவேரி அணையில் இன்று சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து நடவடிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைவன பகுதியில் பெய்து வரும் மழையால் குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். விடுமுறை தினமான இன்று குளிப்பதற்காக படையெடுத்து வரும் சுற்றுலா பயணிகள். பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் கவியருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளை அவசரமாக வெளியேற்றம். அருவியில் குளிக்க தற்காலிக தடை விதித்தது வனத்துறை. கர்நாடக மாநிலம் கபினி அணையில் இருந்து காவிரியில் 20,000 கன அடி தண்ணீர் திறப்பு. காவிரி கரையோர மக்களுக்கு மைசூர் மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை.
அசாம் மாநிலத்தில் வெள்ள பாதிப்புகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 91 அதிகரிப்பு. 316 நிவாரண முகாம்களில் சுமார் 3 லட்சம் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தகவல். புதுச்சேரியில் பாஜக சார்பில் சிறப்பு செயற்குழு அவசர கூட்டம் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எதிராக பாஜக எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கியுள்ள நிலையில் ஆலோசனை. காஷ்மீர் துணைநிலை ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கிய மத்திய அரசு. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. முன்னாள் வீரர்களுக்கான உலக சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜெண்ட்ஸ் கிரிக்கெட் கோப்பையை வென்றது யுவராஜ் தலைமையிலான இந்திய அணி. இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி அசத்தல். டிஎன்பிஎல் T20 கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் சேலம் ஸ்பார்டன்ஸ், திருச்சி கிராண்ட் சோல்ஸ் அணிகள் மோதல். மற்றொரு ஆட்டத்தில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். ஹங்கேரியில் நடைபெறவுள்ள செஸ் ஒலிம்பியாட் தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இருந்து ஓபன் பிரிவில் குகேஷ் மற்றும் பிரக்யானந்தா தேர்வு.